வணக்கம் நேயர்களே, லால் பம்ப்கின் 123 சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம்மிடையே மிளகாய் பொடி இல்லை, சாம்பார் பொடி இல்லை. இருந்தாலும் நாம் இன்று ஒரு நல்ல காரக்குழம்பை செய்ய வேண்டும். அது எப்படி என்பதை பற்றி தான் கூற இருக்கின்றேன். மிளகாய் பொடி, சாம்பார் பொடி இல்லாமல் ஒரு நல்ல சுவையுள்ள காரக்குழம்பை செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து பாருங்கள், வீடியோவிற்குள் செல்லலாம். இன்றைக்கி நான் ஒரு புது டைப் ஆஃப் வறுத்து அரைச்ச வத்த குழம்பு பண்ணுவேன். இது எங்கள் மாமியார் பண்ணுவா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை நான் சொல்கிறேன், பாருங்கள். இதுக்கு மெயினாக ஒரு சிறு எலுமிச்சங்க அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஆஸ் யூஷுவல் ஊற வச்சுக்கலாம். 4 மிளகா வத்தல் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். மிளகு அதில் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு, ஆமாம், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் இதில் சுண்டக்காய் வத்தல் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சுண்டக்காய் வத்தல் இதெல்லாம் வறுத்து அரைச்சி விட்டு பண்ண போகிறேன். அது ஒரு 4 சேர்த்துக்கலாம். இவ்வளோ சேர்த்துண்டா போகிறோம். இதோட பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு 1 2 3 4 5 6 7 8 தட்டில் 9, முருங்கைக்காய் சேர்த்தா 10, பாசிப்பருப்பு சேர்த்தா 11. ஆமாம், அச்சா. அப்புறம் இதோட கொஞ்சோண்டு தனியா போட்டுக்கலாம். அதுவும் போட்டுக்கலாம். வறுத்து அரைச்ச டிஃபரெண்டா இருக்கும் இந்த குழம்பு. 1 ஸ்பூன் தனியாவும் போட்டுக்கிறேன். சரி. ஒரு சிறு எலுமிச்சங்க அளவு புளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா. நான் இதில் 4 மிளகா எடுத்துட்டு இருக்கேன். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொஞ்சமா சுண்டக்காய் வத்தல் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதை நல்லா வறுத்து அரைச்சி பண்ணணும். புளியை மட்டும் எடுத்து ஊற வச்சு, ஆமா, புளியை ஆல்ரெடி வழக்கம் போல குழம்பு புளி தவிர மீதி எல்லாத்தையும் வறுத்து அரைச்சு போடுறோம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டாதான் நல்லா இருக்கும். மற்ற தானெல்லாம் அவ்வளோவா ஸ்லாகியமா வராது. வெண்டைக்காய் போடலாம். இது எல்லாமே ஒன்னா போட்டு வறுக்கலாம். எண்ணெய் போட்டு இதோட நான் கட்டி பெருங்காயம் போடுறேன். நல்லா வாசனையா இருக்கும். இது வறுக்கும் போதே வாசனை நல்லா தூக்கிண்டு வரும். நல்லா ஓரளவு பொன்னிறமா வந்தோம்னா நிறுத்திக்கலாமா? ரொம்ப கருக்காம. ஆமா, இது பொடியா அரைச்சி வச்சுக்கலாம். பொடி பண்ணி எடுத்துட்டு பொடியா வச்சு, ஆமா. அப்புறம் தாளிச்சு கொட்டி புளிஜலம் கொதிச்ச உடனே இந்த பொடியை போட்டு இது பண்ணும். மிளகா பொடிக்கு பதிலாக மிளகா போட்டுடுறேன். சாம்பார் பொடியெல்லாம் சேர்க்க வேண்டாம். எதுவுமே சேர்க்காம இந்த மிளகாயை போட்டே இது பண்ணுறது. மிளகா இருக்குது, மிளகு இருக்கிறதுனால அதில் காரம் இருக்கும். உப்பு எப்போ போடணும்? குழம்பு கொதிச்சுன்னு குழம்புக்கு போடுவதா போடும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் வாசனைக்கு போட்டுக்கிறேன். இப்போ இந்த சுண்டக்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கிட்டு வருது. இது ஒரு பாரம்பரியமான வத்த குழம்பு. வாசனை வருது. அடுப்பில் இப்போ நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி வத்த குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். அதில் நான் 1 ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடுறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறது. கடுகு வெடித்த உடனே எடுத்து வச்ச இந்த முருங்கைக்காய் தானே நல்லா அலம்பிட்டு அதில் போடுறேன்.
அதில் கரைச்சி வச்ச புளி ஜலத்தை விடுறேன். கரைச்சி வச்ச புளி ஜலத்தை விட்டாச்சு. புளி ஜலம் விட்டாச்சு. இதில் உப்பை போட்டு கொதிக்கட்டும். புளி ஜலம் புளி வாசனை போக கொதிக்கணும். நான் எப்பயுமே வந்து கல் உப்பு போட்டுப்பேன். டேபிள் சால்ட்டு போடுறவங்க டேபிள் சால்ட் போட்டுக்கலாம். கல் உப்பு போடுவேன் நான் எப்பயுமே. தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடணும். நம்ம ஏற்கனவே 12 ஐட்டம் சொன்னோம் இல்லையா, 12 சாமானையும் சேர்த்து வறுத்த பிறகு மிக்சியில் இப்படி ட்ரையாக அரைச்சிக்கணும். குறகுறந்தான் தான் அரைச்சிக்கணும். ட்ரையாக கிட்டத்தட்ட பவுட்ரு மாதிரி தான், தண்ணியெலாம் விட வேண்டாம். இந்த ரெடியாக அரைச்சி வச்சுட்டு அந்த குழம்பு நல்லா கொதி வந்த உடனே அதில் சேர்க்கணும். முருங்கைக்காய் தான் வந்து நல்லா வெந்துடுத்து. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பெருக்கிக்கலாம். பெருக்கிக்கிறேன். அது கொதித்து வரட்டும். இதுக்கு மாவு கரைக்கவே வேண்டாம், அதுவே தானே கெட்டி ஆகிடும். இவ்வளோ வறுத்தறுத்த மசால் சாமான் இருக்கிறதுனால நல்லா கெட்டி ஆகிட்டு வரும். அழகாக வருது. ஆமாம். யூஸ்வலாக நம்ம கரண்டியாக விட்டுக்கிற குழம்புல இது கொஞ்சம் அரைக்கரண்டி விட்டாலே சாதம் போட்டு நல்லா பசைஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் மாதிரிலாம் அவ்வளோ விட்டுக்கவே வேண்டாம். எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ ஏதோ கொண்டு வர இல்லை, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா கடைசி இதில் ஃபினிஷிங் டச் என்ன பண்ணணும்னா 2 ஸ்பூன் தேங்காய், இந்த தேங்காயை எடுத்து இந்த தேங்காய் துருவலை எடுத்து தேங்காய் எண்ணெயில் கடைசியில் வறுத்து அதில் போட்டோன்னா அதான் ஹைலைட்டே இந்த குழம்புக்கு. தேங்காய் துருவலை எடுத்து தேங்காய் எண்ணெயில் வறுத்து போடணும். ஆமாம், கடைசியில் போட்டோம்னா ஹைலைட்டே. இன்னும் கொஞ்சம் ஒரு பிடி சாதம் மேலே கேட்கும். வெரி குட், வெரி குட். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுறேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டா போகிறோம். இப்போ இந்த தேங்காய் அதில் போடுறேன். தேங்காய் துருவலை அதில் போட்டாச்சு. தேங்காய் துருவில் போட்டாச்சு. இப்போ வதக்கிடுறேன். லைட்டாக செவந்து வரும். ப்ரௌன் ஆகும்போது நிறுத்திட்டு அந்த குழம்புல ஊற்றினா அந்த சைன்னு சவுண்டு கேட்கும். நண்பர்களே, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றீர்கள். அப்படியே நீங்கள் எங்களுக்கு ஒரு லைக் போடலாமே. இதோட கொஞ்சோண்டு பெருங்காய பொடி ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த அரோமாவை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுத்து. குழம்புல பாருங்கள், இந்த தேங்காய் துருவில் போட்டேன் பாருங்கள். இதில் சேர்ந்து அது முடிஞ்சு போயிடுத்து. குழம்பு நல்லா கெட்டி ஆகிடுத்து. குழம்பு நல்லா சுண்டி கெட்டி ஆகிடுது. தேங்காய் துருவல் போட்டாச்சு. மணமணக்கும் புதிய பாரம்பரிய வறுத்தரைத்த வெத்த குழம்பு. வெத்த குழம்பு, சுவையான வெத்த குழம்பு தயார். சாப்பிட வாங்கோ. இப்போ பார்த்தீங்களா, இதில் நல்லா நம்ம செஞ்ச முருங்கைக்காத்தான்லாம் தெரியுது. இந்த முருங்கைக்காத்தான் நல்லா வேந்திருக்கின்றது, நல்லா இரண்டரை கலந்திருக்கின்றது. மேலும் இந்த முறையில் செய்யும் பொழுது இது மிகவும் ருசியாகவும் இருக்கும். நேயர்களே, தொடர்ந்து நம்ம அருமையான வெஜிடேரியன் ரெசிபீஸ்லாம் எப்படி செய்கிறது என்பதை நமது வீடியோவில் சேனலில் கொடுத்து கொண்டே வருகின்றோம். எங்களுக்கு ஆதரவு தரும் வகையிலே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.